ஜனநாயகன் ஏங்கப்பா என்ன ஆடியோ லான்ச்சு எவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்ல, வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயே இடம்பெற்று விட்டது இந்த ஆடியோ லான்ச்சு, அதிகமான க்ரௌட் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விஷயம்லாம் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அரசியல் பேசக்கூடாது, இந்த துண்டு போடக்கூடாது, டிவிக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண விழா. சினிமாவில் அவருக்கு அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு தனி கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸை ப்ரூவ் பண்ண விழா தான் இந்த விழா. இந்த விழாவில் நான் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the once he stepped in from the flight, அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதுலேருந்து ஒரு ஜாலியான ஒரு நோட்லேயே இருந்தார் விஜய். இங்கே இருக்கும் போதெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருப்பாப்ல, அதாவது கிட்ட யார்ட்டையும் பேச மாட்டாப்ல, வாயை திறக்க மாட்டாப்ல, சிரிக்க மாட்டாப்ல, இப்படிலாம் இருந்தார். பப்ளிக்காக வரும்போது சரி, மேடையில் பேசுறதோடு சரி, அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தால. ஆனால் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் இது அரசியல் விழா கிடையாது, இது சினிமா விழா அப்படிங்கிறத அப்படி ஃபுல்லா மைண்ட்ல அப்படி ஏத்திக்கிட்டு ஜாலியா இருந்தாப்ல. அந்த ஒரு ஜாலியை விஜயும் மிஸ் பண்ணுவாரு, அதை பார்க்குற நம்மளும் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதா நான் சொல்ல வர விஷயம்.